ஹாய், நான் வந்து இறால் தலையை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஃபஸ்ட் டைம் நானே அப்போ தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரக்கா வந்து செஞ்சதாக சொல்லியிருந்தாங்களா, அதை வச்சு தான் நான் ட்ரை பண்ணேன். எப்படி க்ளீன் பண்ணணும்னு எனக்கு ஃபஸ்ட் டைம் தெரில. ஸோ வந்து நிறையா பேர் வந்து இறால் தலையை சரியாக க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் மேலே இருக்க ஓடை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிறத மட்டும்தான் நான் சாப்பிட்டேன். நான் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஃபஸ்ட் டைம் பயந்து என் ஹஸ்பண்ட் கூட சாப்பிடலை, யாரும் சாப்பிடல. டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலை வந்து பிரித்து எடுக்க சொன்னீங்க. காலை தான் மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா பேர் இதெல்லாமா போய் சாப்பிடுவீங்க அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ வந்து 1 மில்லியன் ரீச் பண்ணியிருக்கு. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து எறா கூட தயிர் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், சீ ஃபுட்ஸ் கூட மோஸ்ட்லி தயிர் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க தான். நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் சிக்கனில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ போடுறப்ப இவ்வளோ ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ். நீங்கள் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு இறாலை வச்சு எனக்கு நிறைய ரெசிபி கிடச்சிச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பர்சனலாக எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் ஓன் வாய்ஸில் ஒரு வீடியோ போட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ 1 மில்லியன் போனதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணவும் லைக் பண்ணுறனால தான் என்னோட வீடியோ மேலும் மேலும் ரீச் ஆச்சு.